அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு, நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். உங்களுடைய இத்தனை ஃபேன் நமக்கு இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது, வெளிநாடு அதே போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ப்ரிடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க. நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நன்றி. அதை விட ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை நம்ம பார்க்குறோம். மேசம் முதல் மீனம் வரை அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி 1 அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதைவிட மழை காலம், அடமழை காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துலார் ஸ்தானம் அப்படிம்பாங்க. இது ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீரங்கம், காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை, இப்போ எங்கே நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போயிட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய கர்மவினை நீங்கும், பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. டீப்பாக இந்த ஐப்பசி மாதத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐப்பசி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு தனம் பணம் நகை வரணும் அப்படின்னா, தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க. ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி திருநாள். இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு, மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு, அற்புதம். நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஐப்பசி 4ஆம் தேதி கௌரி விரதம். இந்த கௌரி பூஜை எப்படின்னா, இது தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும். ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த விரதம் 21x2 அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் 21 பாக்கு, 21 வெத்தலை 21 பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமையும் மாங்கல்ய ஸ்தானம் நல்லா நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரடெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள். இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி 6ஆம் தேதி வியாழக்கிழமை, இதுவும் ஒரு சிறப்பு தாங்க. செவ்வாய் காரகத்தோன்னு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல், உணவு, அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடைகள்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி 6ஆம் தேதிங்க. இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதையும் நம்ம டெப்த்தாக ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம். ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி, இது நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி, நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும். பூசணிக்காய் வாங்கி ஈவினிங் திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும். வெண் பூசணிக்காய் பரிகாரம் வாங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு
வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஹாப்பி தீபாவளி. ரொம்ப அற்புதமான மாதமான ஐப்பசி தமிழ் மாதத்துடைய பலாபலனை இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்கள் எல்லாமே பூம் மாடு மாதிரி எதை சொன்னாலும் கேட்டுக்கிறது, எதை சொன்னாலும் வச்சுக்குவீங்களா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம பேச்சுக்கு வந்து வார்த்தை என்ன, குரு 2ல் இருந்தாருங்க மேடம், ஆனாலும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்க, எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு புலம்பக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த மாதம் ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் உண்டு. நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கக்கூடிய இந்த பூஜைகள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறனால ஐப்பசி மாதம் உங்களுக்கு பல பிரச்சனைகளை சிக்கல்கள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்களோடு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போயிட்டு வரும்பொழுது அதுவும் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்பயுமே நம்மளும் ஒரு ஷேடாக இருக்கிறது, மற்றவங்க சொல்கிறத கஷ்டத்தையே நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சுறுசுறுப்பாக இருங்க. இந்த மாதம் நல்லா இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சித்தியாகக்கூடிய காலகட்டமாக ஐப்பசி மாதம் இருக்குது. சூரியன் நீச்சமாக இருந்தாலும் அப்பாவோட வழியிலையோ அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அல்லது மருத்துவ செலவை கொடுக்கும். அப்பாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் மனைவிக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறோ, நட்பு வட்டாரத்தில் வந்து ஒரு பெண்களாக இருக்கலாம் அல்லது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இவங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து மாற்றத்தையே எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய பொழப்பு என்ன, நம்மளுடைய நேரம் என்ன, நம்ம உழைப்புக்கான கரெக்டாக ஊதியம் வருதா, இந்த கண்ணோட்டத்தில் சில வியாபார உத்தியாக நீங்கள் போகணும் இந்த மாதம். ஏன்னா நிறைய செலவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் செலவுகளை கைக்கு அடக்கமாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதிகமான கடன் வாங்கக்கூடிய தொந்தரவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேங்க மேடம், இன்னமும் இஎம்ஐ வாங்கக்கூடிய அமைப்பு, நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் இந்த சுக்கிரன் நீச்சம், அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துடாதீங்க. பல விஷயங்கள் வந்து தடுமாற்றங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை முன்னேற்றமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்யூனிகேஷனில் இருக்கிறது, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாதமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சக்ஸஸாக வந்து ஒரு கோல் அடித்தீங்க மேடம், ப்ரொமோஷன் கிடச்சிச்சு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல மழை வளம் இருக்கிறதுனால நிறைய காய்கறி, அதே மாதிரி நெல், மற்ற தானிய வகைகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் வந்து உங்களுடைய எந்த துறை சார்ந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பணிவோடு நடந்தீங்க, எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகக்கூடிய அமைப்புக்கு அதுவும் ஒரு இது. ஏன்னா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய ஆஃபீஸராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட நம்ம வந்து, ஏன்னா குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெற போகக்கூடாது. அப்போ அந்த அதிசேர குரு உங்களுக்கு பல விஷயங்களை வந்து படிப்பனையும் ஒரு பாடத்தையே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்துக்கு இருக்குதுங்க. அப்போ பல விஷயங்களில் சிக்கல்கள்லேருந்து முடிச்செல்லாம் அவருதுங்க மேடம். இப்போ தான் தெரியுது இந்த உறவுகள்லாம் இப்படி இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ படிப்படியாக பரவாயில்லைங்க, இந்த மாதம் எல்லாருமே நாங்கள் ஜாயிண்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை, உறவுகளிடையே ஒற்றுமை, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாமல் வீட்டில் அவங்க குழந்தைங்க, மகன்லாம் இருந்தால் திருமண பேச்சு பேசணும். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது, என் பையனுக்கு ஆகலையே, என் பிள்ளைக்கு ஆகலையேன்னு புலம்பர்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ கைகூடக்கூடிய அமைப்பு. அதற்கான வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்துக்கினா அந்த கோச்சார கிரகங்கள் வந்து எப்படின்னா ஓரளவு தான் நமக்கு பலாபலன். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நல்லா தெளிவாக எங்கே கிரகம் உட்கார்ந்துருக்கு, ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கோச்சார கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு பல விஷயங்களை வந்து மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது பிரதோஷ காலத்தில் நந்தி தேவனுக்கு 3 அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுங்க. பன்னீர் இளநீர் வாங்கி கொடுங்க. தேன் அவசியம் வாங்கி கொடுங்க. திருமணத்துக்காக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், எங்களோட லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சுபகாரியம் நடத்தி கொடுக்கறக்கு எம்பெருமான்ட்ட நந்தி தேவன் எடுத்து சொல்லுவார் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.